குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி ஒரு அருமையான பொரியல், ரொம்ப டேஸ்ட்டான பொரியல். இதுவரை நீங்கள் இது மாதிரி செஞ்சுருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நானும் பல வெரைட்டிஸ் இதில் செஞ்சுருக்கிறேன். ஆனால் இது போல் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி செஞ்சீங்கல்ல அது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பொரியலை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, வெண்டைக்காய் பொரியல். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததையும் சீரகத்தை ஒரு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சேர்க்க போகிறது வெங்காயம், சின்ன வெங்காயம். பாருங்கள், இந்த சின்ன வெங்காயம் நம்மளுடைய ஹியூமிடிட்டி பவரை கூட்டி கொடுக்கும், ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த சின்ன வெங்காயத்தை நான் 100 கிராம் இதில் சேர்க்குறேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடலாம் இந்த எண்ணெயிலேயே. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கணும். வெண்டைக்காயை நல்லா மெலிசாக கட் பண்ணணும். அப்போ தான் சீக்கிரமாக இது குக்காகும். பிஞ்சு வெண்டைக்காயாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியல். தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா வகையான சாதத்துக்கும் இது ஒரு நல்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரிக்கு இருக்கும். இப்போ இதில் நாம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை நல்லா கிளறிட்டு மூடி வைக்கலாம் ஒரு 2 நிமிஷம். வெண்டைக்காயை உடனே மூடி வச்சிட்டிங்கன்னா பிசு பிசு போகாது. அதனால் ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி வதக்கிட்டு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா குக் ஆகிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ஒரு தடவை நம்ம மறுபடியும் இது மாதிரி கிளறி விடணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கிடணும். இப்போ மறுபடியும் நம்ம இதை மூடி குக் பண்ணிக்கலாம். மோரோவர் வெண்டைக்காய் குக் ஆகிடுச்சு. இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இதுதான் இதில் உள்ள ஸ்பெஷலே. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்க வேண்டியது இந்த முட்டை ஊற்றுறதுனால தான். இதை 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, இது குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் கிளறலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இப்போ இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாம். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாருமே இதை ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். விரும்பினால் தேங்காய் தூள் போடுங்க, இல்லைனா தேங்காய் துருவல் தேவையில்லை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.